ரொம்ப அழகான ரொம்பவும் பழமையான ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல வாழ்ற மக்கள் ரொம்ப பழமையான முறைகளை கையாண்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க தொழில் செய்யறது பழமையான முறையின்படிதான் செய்வாங்க. அவங்களுக்கு நவீன இயந்திரங்கள் அப்படின்னு நவீன யுகங்கள் பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த கிராமத்துல வேலு அப்படின்னு ஒரு 20 வயது இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் தினமும் புதுசா யோசனை பண்ணிட்டு இருப்பான். இந்த கிராமத்துல ரொம்பவே பழமையான முறைகள் தான் இருக்குது. இத நவீன யுகத்துக்கு ஏற்றாற் போல எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். ஒரு நாள் வேலு அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா, நம்மளோட கிராமம் ரொம்பவே பழமையான முறையா இருக்கு. பழமையான முறையை கையாண்டுதான் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. நானே நம்மளோட கிராமத்தை நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து நவீன யுகத்துக்கு ஏற்றாற் போல மாற்ற போறேன்ப்பா அப்படின்னு சொன்னான். இத கேட்ட அவங்க அப்பா வேலு கிட்ட சிரிச்சுக்கிட்டே, மகனே, நல்ல யோசனை தான்ப்பா. ஆனா அந்த ஊர்ல 5 அறிவாளிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லார்கிட்டையும் போய் அவங்களோட ஆலோசனையை நீ கேளு. அதுக்கப்புறமா இந்த முயற்சியை நீ பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார். இத கேட்ட வேலு ரொம்பவே ஆச்சரியத்தோட அவங்க அப்பா கிட்ட, யாருப்பா அந்த 5 அறிவாளிகள் அப்படின்னு கேட்டான். அத கேட்ட அவங்க அப்பா, முதல் அறிவாளி அரும்பனையார், அவரு 90 வயது நெசவாளர். 2வது அறிவாளி செல்லம்மாள், அவங்க 70 வயது மூலிகை வைத்தியர். 3வது அறிவாளி மாணிக்கம், அவரு 50 வயது விவசாயி. 4வது அறிவாளி சின்னத்தம்பி, அவரு நம்ம கிராம தலைவர். 5வது அறிவாளி உனக்கே தெரிஞ்சிருக்கணும். அப்படியா? சரிப்பா, நான் போய் இந்த 5 அறிவாளிகளையும் பார்த்து அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் அறிவாளியை சந்திக்கிறதுக்காக போனான் வேலு. அங்க அரும்பனையார் அவரோட நெசவு இயந்திரத்துல பழைய முறைப்படி துணி நெய்துட்டு இருந்தாரு. தாத்தா, இந்த பழைய எந்திரத்தை விட்டுட்டு புதிய மின்னணு எந்திரம் வாங்குங்க. அப்படின்னா துணி சீக்கிரமாவே நெஞ்சிடலாம். உங்களுக்கு வேலையும் மிச்சமாகும். நீ சொல்றது சரிதான் தம்பி. ஆனா இது எங்க தாத்தா வச்சுட்டு போன இயந்திரம். இந்த இயந்திரத்துல நெய்ற துணியில இருக்கிற சுவை இப்போ உள்ள இயந்திரத்துல அந்த சுவை இருக்காது. அதனாலதான் தம்பி. உடனே வேலு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது அறிவாளிய பாக்குறதுக்காக போனான். அங்க செல்லம்மாள் அவங்க தோட்டத்துல மூலிகைகளை விதைச்சிட்டு இருந்தாங்க. பாட்டி, இந்த மூலிகைகளுக்கு பதிலாக நவீன மருந்துகள் வாங்குங்க. அந்த மருந்துகள் சீக்கிரமாவே நல்ல குணம் தரும். தம்பி, இந்த மூலிகைகள் எங்க முன்னோர்கள் பயன்படுத்தியது. இதுல பக்க விளைவுகள் கிடையாது. நவீன மருந்துகள் சீக்கிரமாவே குணம் தரும் தான், ஆனா அதுல பக்க விளைவுகளும் உண்டு. உடனே வேலு சரி அப்படின்னு சொல்லிட்டு 3வது அறிவாளியான மாணிக்கத்தை பார்க்கறதுக்காக போனான். அங்க அவரு அவரோட நிலத்துல பழைய முறைப்படி உழவு செஞ்சுட்டு இருந்தாரு. மாமா, இந்த ஏர் வச்சு உழுறத விட்டுட்டு ஒரு டிராக்டர் வாங்குங்க. டிராக்டர் வச்சு உழுதா சீக்கிரமாவே வேலை முடிஞ்சிடும். தம்பி, நீ சொல்றது சரிதான். டிராக்டர் நல்லதுதான். ஆனா இந்த ஏர் வச்சு உழுறதுனால ஒரு திருப்தி கிடைக்குது. மண்ணின் மனம், காற்றின் சுவை இதெல்லாம் ஏர் வச்சு உழுவும் போதுதான் கிடைக்கும். டிராக்டர் வச்சு உழுவும் போது கிடைக்காதுப்பா. இதை கேட்ட வேலு சரி அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் அறிவாளியான கிராம தலைவர் சின்ன தம்பிய பாக்குறதுக்காக போனான். அங்க அவரு கிராம அலுவலகத்துல கூட்டம் நடத்திட்டு இருந்தாரு. அவர்கிட்ட போய், மாமா, இந்த காகித கோப்புகள் எல்லாம் வச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குங்க. இதனால உங்களுக்கு வேலை ரொம்பவே எளிதா இருக்கும். தம்பி, கம்ப்யூட்டர் நல்லதுதான்ப்பா. ஆனா இந்த காகித கோப்புகள் ஒரு வரலாறு. நம் முன்னோர்களின் கையெழுத்து, அவங்களோட சிந்தனைகள் இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல சேமிக்க முடியாதுப்பா. இதை கேட்ட வேலு ரொம்பவே ஏமாற்றத்தோட வீட்டுக்கு திரும்பினான். வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட, அப்பா, இந்த அறிவாளிகள் எல்லாம் ரொம்பவே பழைய மனப்பான்மை உடையவர்கள். இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க. இவங்கள மாற்றவும் முடியாது. மகனே, நீ 4 அறிவாளிகள் கிட்டதான் ஒரே ஆலோசனை கேட்ட. ஆனா நீ இன்னும் 5வது அறிவாளி கிட்ட ஆலோசனை கேட்கவே இல்லையேப்பா. அப்பா, யாருப்பா அந்த 5வது அறிவாளி? அந்த 5வது அறிவாளி நீதான்ப்பா. என்னப்பா அறிவாளி? உனக்கு இருக்கிற புதிய யோசனைகள், நவீன அறிவு, இதுதான் உன்னோட சக்திப்பா. நீ பார்த்த முதல் 4 அறிவாளிகளோட பழைய அனுபவங்கள் கூட உன்னோட நவீன அறிவையும் கலக்கிறதுக்கு கத்துக்கோ. அப்படின்னாதான் ஒரு உண்மையான நல்ல மாற்றம் வரும். அப்போதான் வேலுவுக்கு புரிஞ்ச. திரும்பவும் அவன் 4 அறிவாளிகளையும் சந்திக்கிறதுக்கு போனான். ஆனா இந்த முறை அவங்களோட பழைய அறிவுடன் இவனோட புதிய யோசனைகளை கலந்தான். முதல் அறிவாளியான அரும்பானையாரிடம் போய்,
தாத்தா, நீங்க நெய்ற துணியெல்லாம் நாம இணையத்துல விற்கலாம். அந்த துணிகள் உலகம் முழுவதும் போகும். இரண்டாவது அறிவாளியான செல்லம்மாள் கிட்ட போய், பாட்டி, உங்களோட மூலிகைகள் எல்லாம் நாம பாட்டில்ல போட்டு நகரத்துல போய் விற்கலாம். நகரத்துல இருக்கிறவங்களும் இந்த மூலிகைகள்னால பயனடைவாங்க. மூன்றாவது அறிவாளியான விவசாயி மாணிக்கத்திடம் போய், மாமா, உங்களோட விவசாயத்தை நாம கரிம விவசாயமா மாற்றலாம். அப்படின்னா நல்ல விலை கிடைக்கும், விவசாயமும் நல்லா வளரும். நான்காவது அறிவாளியான கிராம தலைவர் சின்னத்தம்பியிடம் போய், மாமா, காகித கோப்புகளை எல்லாம் ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டர்ல சேமிக்கலாம். இதனால இடம் கூட சேமிக்கலாம். இப்படி 4 அறிவாளிகள் கிட்டையும் அவனோட யோசனைகளை சொன்னான். 4 அறிவாளிகளும் வேலுவோட யோசனைய ஏத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கிராமமும் மாறிச்சு. பழைய மரபுகளும் காப்பாற்றப்பட்டுச்சு. புதிய தொழில்நுட்பங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அப்போதான் வேலு புரிஞ்சுக்கிட்டான், 5ஆம் அறிவாளினா புதியதையும் பழையதையும் இணைக்கும் திறன் படைத்தவன் தான் அப்படிங்கறத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.